இல்ல பெல்லு. வெல்கம் டு கலைராஜ் சைக்கிளிங். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கடையாளூர்லேருந்து ஆரம்பித்து 6.2 கிலோமீட்டர் முடிஞ்சு சுரண்டை வந்திருக்கோம். அவுட்டரில் தண்ணி ஓடுற இடத்த பார்த்து குளிச்சுட்டு போகலான்ட்டு வந்தோம். ஆனால் இங்கே தண்ணி ஓடுறதை பார்த்து நான் இதில் எல்லாம் குளிச்சுவேன். இதில் நம்ம குளிக்க முடியுமா? அதனால் நம்ம இதே மலையிலே நனைஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். எங்கேருந்து வந்தோன்னு பார்ப்போம். சைக்கிளிங் குளிக்க போகிறோம். இன்னும் சொல்கிறேன் சைக்கிள் கல்யாணத்துலேருந்து ரெடியாக நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகிறோன்னு பார்ப்போம். உடனே போகலாம். இங்கே எல்லாம் வாங்கியிருக்கு. ஆனால் கேமரா மட்டும் தான் வாங்கிக்கிறேன். அடுத்த வந்து அது சைக்கிள் போகிறேன். உங்களுக்கு இதான் குறை, எடுத்தது ஏன் தப்பு தான். முன்னே டீப் வச்சிருக்கீங்களா நீங்க? வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேனே. கடையாளூர்லேருந்து கிளம்பிட்டோம். ரைடு ஸ்டார்ட் பண்ணி அடுத்து பார்ப்போம். கடையாளூர்லேருந்து ரைடு ஆரம்பித்து 1.2 கிலோமீட்டர் முடிஞ்சு நம்ம கொல்லேரி போகலாம். எவ்வளோ நாள் கிளம்பிச்சு. இப்போ நம்ம பெஞ்ச இந்த மலைக்கு ஓரளவு நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சு. ஸ்டார்ட் பண்ணி 3 கிலோமீட்டர் மீச்சு கொலைநேரி தாண்டி பரம்படி மாடனூர் தாண்டி எப்படி மழை வந்துட்டு இந்த மலையில நம்ம சைக்கிள் குடிச்சு வந்துடும் பாருங்க. அடுத்து எங்கே போகிறோம் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க. மழையே காணோம். அப்படியா? முதல்ல பாம்பே பாருங்க. இந்த தண்ணியில நம்ம சைக்கிள் வந்திருக்கோம். அங்கே நம்ம இதுதான் தண்ணி. ஆல்வேஸ் வெல்கம் யூ. நான் கேட்டோம் ஆன் பண்ணிட்டோம். இப்படி ஓடிட்டு இருக்க இந்த கால்வாய் ஆற்றுல இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏமாட்டோம். ரைடு ரிட்டன். ஓடையில இருந்தா தண்ணி அந்த ஆற்றுக்கு போயிட்டு இந்த ஓட தண்ணி எங்கே இருந்ததுன்னா சுரண்டை ஏரியாவில் சாம்பார் வரைகிற ஏரியாவில் ரெட்டகுளத்தில் இருந்துச்சுனால அந்த தண்ணி இங்கே தான் வரும். ஓடைக்குள்ளே வேற எதுவும் கேமராமேன் பார்த்துக்கோங்க. எங்கள் கேமராமேன் சைக்கிளுக்காக எவ்வளவு உடைக்கிறான்னு பாருங்கள். ஓடை எடுக்க சொன்னால் வாழை எடுத்துகிட்டு இருக்கான். ஓடை தண்ணியை காட்ட சொன்னோம். செல்லு எங்களுக்கு நம்ம செல்லு உரிமையாளர் வேறு தான். மலையிலையும் இந்த மலையிலையும் செல்லு நனைஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு எங்களுக்காக காகம் பண்ணதுக்காக செல்லு கொடுத்த தியாகி. ஆமாம் சொல்லுங்க. ஓடையில் எப்படி தண்ணி
மழை பெஞ்சுட்டு சுரண்டை தாண்டி போயிட்டு ஆற்றுல இருந்து ரிட்டர்னு கொல்நேரி வந்திருக்கோம். இது கொல்நேரி குளம். அப்போல்லாம் கொல்நேரி குளத்தோட அந்த பக்கத்தை காமிச்சோம். இப்போ கொல்நேரி குளத்தோட இந்த பக்கம் எடுத்து குளிச்சுட்டு எங்கள் ஓட்டம் கொண்டு மொத்தம் இன்னைக்கு அப் அண்ட் டவுனு 15.6 கிலோமீட்டர் மிதிச்சு கடையாளத்துலேருந்து சுரண்டை ஆற்றுக்கு போயிட்டு அங்கே தண்ணி ரொம்ப உடனதுனால குளிக்காமல் மலையில் நனைஞ்சிக்கிட்டு குளிச்சுக்கிட்டே சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த ரயிலில் சந்திப்போம்.